ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் 12வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். ஆசிக்க கேட்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வார்த்தையும் வாழ்க்கையும் செய்தியில உப்பை குறித்தும் ஒளியை குறித்தும் இந்த நாளில் தியானிக்கலாம் என்று ஆசிக்கிறேன். உப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உப்பினுடைய தன்மை எப்படி இருக்கிறது? இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், இருக்கிறதுலே பிரியாணி சிறந்த ஹோட்டலா இருக்கிற பிரியாணி கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. கடையில போய் பிரியாணியை வாங்கி சாப்பிடுறோம். கல் உப்பு போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க. பிரியாணி எடுத்து வாய் வைக்கிறீங்க, அதுல கல் உப்பு உங்க வாயில தட்டுப்பட்டு இருக்கு. கல் உப்பை கடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரியாணி அதுக்கப்புறம் சாப்பிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மன ரீதியாய் அந்த உப்பு தன்மை அதை கெடுத்து விடும், அந்த டேஸ்டையே மாத்தி விடும். அப்போ இதுல இருந்து கத்துக்கொள்ற காரியம் என்னன்னா, தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவுல நாம் ஒரு சில இடங்களிலே தேவன் மறைந்து இருக்கணும்னு சொல்றார். உப்பு அவசியமானது. நம்ம வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில நம்ம உட்கொள்கிற உணவுகளில் எல்லாம் உப்பு இருக்கு. உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு உலகத்தான் சொல்லியிருக்கிறான். அப்போ உப்பு அவசியம், ஆனா உப்பு மறைந்து இருக்க வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, பணி செய்யற இடத்துலயும் சரி, ஒரு சில நேரங்கள்ல நம்ம மறைந்து இருக்கணும். நம்ம பிரசன்னம் இருக்கணும், ஆனா மறைந்து இருக்க வேண்டும். நம்ம அங்க இருக்கணும், ஆனா மறைந்து இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா, பழைய ஏற்பாட்டுல எலியாவை குறித்து தேவன் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நீ போய் புகையின் இடத்திலே ஒளிந்து கொள். ஏன்? அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஊழியம் வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணுவதற்காக, தேவனோடு கூட இருக்கிற உறவுக்காக போய் ஒளிந்து கொள்ள சொல்கிறார். அப்போ இந்த உப்பின் இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நேரத்துல நம்ம மறைந்துதான் இருக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். யோசித்து பார்க்கலாமா? நம்ம மறைந்து இருக்கிறோமா? இந்த உப்பு இன்னொரு தன்மை உப்புட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பாதுகாக்கிறதா இருக்குது, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உதவி செய்கிறதா இருக்குது. நம்ம வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கணும்னா உப்பு அவசியம். மீனை வெயில்ல காய வச்சு உப்பை போட்டுதான் பிரிசர்வ் பண்றாங்க, பண்படுத்தப்படுகிறது. எதுக்கு? நீண்ட நாள் இருக்கணும்ன்றதுக்காண்டி. அடுத்த காரியத்தை பார்ப்போமானால், உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களை பாருங்களேன். வேத வசனத்தின் படி பாத்தீங்கன்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஒளியாகிய கிறிஸ்து எனக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். ஒளியாகிய கிறிஸ்து எனக்குள்ளே வர வேண்டும். ஒளி வந்தா என் இருதயத்தில் இருக்கிற இருள் நீங்கும், என் இருதயத்தில் இருக்கிற பாவம் நீங்கும். இயேசுவாகிய ஒளியை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேனா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற நித்தியமான ஒளி இயேசுவே. நித்திய ஜீவனை தரதும் இயேசுதான். அப்போ அந்த ஒளி வீசுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒளியாய் இருக்கிற இயேசு நம்ம வாழ்க்கையில ஊடுருவ வேண்டும். சரிங்களா? அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதுல ஒரு சில கேப்ஷன் எப்படி சொல்லிருக்கு பாருங்களேன். ரிஃப்ளெக்ட் லைட் ஆஃப் ஜீசஸ் இன் அவர் லிவிங் லைஃப். எப்படி போட்டிருக்கிறாரு இந்த கேப்ஷன் பாருங்களேன். ரிஃப்ளெக்ட் லைட் ஆஃப் ஜீசஸ் இன் அவர் பிராக்டிக்கல் லைஃப். எப்படி ஒளியை, இயேசுவாகிய ஒளியை என் வாழ்நாளிலே நான் அனுதினமும் வீசுகிறவனாய், ஒளி விடுகிறவனாய் காணப்பட வேண்டும். இயேசுவை ரிஃப்ளெக்ட் பண்றவராய் நான் காணப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒளி வீசுகிறவர்களாய் இருக்கிறோமா? இப்ப யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லைட்டை தேவன் கொடுக்கிறாரு. ஒரு சில ஊழியக்காரங்களை எப்படி பயன்படுத்துறாருன்னா, ஹாலஜன் லைட் மாதிரி லட்சக்கணக்கான பேருக்கு ஏத்த மாதிரி லைட் இருக்குது, டவர்ல வச்சிருக்கிறார். ஒரு சிலர் எப்படி வச்சிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, டியூப் லைட் மாதிரி குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும், குறைஞ்ச குரூப்புக்குள்ள வச்சிருக்கிறார், பயன்படுத்துறாரு. ஒரு சிலர் எப்படி வச்சிருக்காருன்னா குண்டு பல்பு மாதிரி தான் வச்சிருக்கிறார். ஆனா நம்ம எந்த விதத்துல இருக்கிறோம்? ஒரு சிலரை எப்படி வச்சிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, விளக்கை போல, மெழுகுவர்த்தியை போல. மெழுகுவர்த்தியை வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு தான் இது பண்ண முடியும். அதான் சங்கீதம் 119, 105 அழகா தேவன் சொல்கிறார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா? அப்போ ஒளி வீசுகிறவர்களா இருக்கிறோமா? இது பிரதானமான ஒரு எடுத்துக்காட்டு என்றால், நம்ம ஒளி வீசுகிறது எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா, மெழுகுத்திரியை போல இருக்கணும். நம்ம உருகணும், உருகி பிறருக்கு வெளிச்சத்தை தருகிறவர்களாய் காணப்படும். நான் என் சுயத்தை கட்டுப்படுத்தி பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்கிறேனா? பிறருடைய இருளை நீக்குவதற்கு என்னுடைய பிரயாசம் எப்படி இருக்குது? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? என்னுடைய வார்த்தை
வார்த்தை எப்படி இருக்குது? இருள் நீங்கிற வண்ணமாய் நான் ஒளி வீசுகிற இயேசுவாகிய ஒளியை வீசுகிற மகனாய் இருக்கிறேனா, மகளாய் இருக்கிறேனான்னு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தின்படி நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, உப்பாவும் இருக்க வேண்டும், ஒளியாகவும் இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம்? மலை பிரசங்கத்துக்கு அப்புறம் கர்த்தர் சொல்லுகிற காரியம் தான். எவ்வளவு தூரத்துக்கு வெளிச்சத்தை தருகிறவர்களா இருக்கிறோம், ஒளி வீசுகிறவர்களா இருக்கிறோம் என்பதை தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒளி இருந்துச்சுன்னா இருள் இருக்காதுங்க. அந்த இடத்துல ஒரு பெட்டிக்குள்ள அந்த லைட்டை வச்சுட்டு பிளக்ல மாட்டிட்டு சுவிட்ச போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட் அந்த டப்பா முழுவதும் மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மூடிட்டு எங்கேயுமே வெளிச்சம் வரவிடாதபடிக்கு சீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு குண்டூசி எடுத்து ஓட்ட போடுங்க, அந்த குண்டூசி ஓட்ட வழியா அந்த ஒளி வந்து வெளியே வந்து. இப்படிதான் தேவன் நம்மளை பயன்படுத்தணும் விரும்புகிறார். எப்படி எந்த இடத்துல இருந்தாலும் இருள் நம்மளை மேற்கொள்ள விடக்கூடாது, பாவம் நம்ம மேற்கொள்ள நம்ம விடக்கூடாது. நம்ம இயேசுவின் பிள்ளை, ஒளி வீசுகிற மகனாய் மகளாய் காணப்பட இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாமா? உப்பை போல ஒரு சில காலங்கள்ல மறைந்திருக்கணும், ஒளியை போல பகிரங்கமா இருக்கணும். அதை செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. வார்த்தையும் வாழ்க்கையும் 12வது செய்தியிலே ஒளியை குறித்தும் உப்பை குறித்தும் நாங்க தியானிச்சோம். எங்க வாழ்க்கையில அனுதினமும் கடைபிடிக்க உதவி செய்யுங்க. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, மதுரை. போன் நம்பர் இருக்குது, இதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டா இதுல போன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.